இயர் ஆன் இயர் 33% எந்த அசட் கிளாஸ்லையும் நடக்காது. எவ்வளோ அக்ரெசிவா பண்ண முடியுமோ அவ்வளோ அக்ரெசிவா வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ₹1,00,000 போட்டிருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 4-4.5 கோடிக்கு மேல இருந்திருக்கும். மிகப்பெரிய மல்டி பேக்கர் ஸ்டாக். இந்த கம்பெனியை பத்தி சொல்லணும்னா யாரெல்லாம் லோன் வாங்க போறாங்களோ இந்த கம்பெனி பேர் தெரியாம இருக்கவே இருக்காது. எந்த கடைக்கு போனாலும் ஏசி கடையா இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச சத்யா அந்த மாதிரி கடையில போனாலும் இவங்க கார்டு இல்லாம அவங்களால பிசினஸே ரன் பண்ண முடியாது. டார்லிங் அவங்க அந்த ஓனர் சொன்னது, இந்த கம்பெனியோட டை அப் பண்ணி அவங்க பிசினஸ் பல மடங்கு வளர்ந்துருச்சு அப்படின்னும் சொன்னாரு. நிறைய பேருக்கு லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்ஸை ஈஸியா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வாங்க முடியும் அப்படின்னா இந்த கம்பெனி ஒரு பெரிய ரீசன்னே சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 15-20 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட growth-உம் ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கியமான ரீசன் இஎம்ஐல நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்க முடியும், எல்லாராலையும் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு கொடுக்கறது தான். நான் சொல்றது பஜாஜ் ஃபினான்ஸ். எல்லாருக்குமே இந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சிருக்கோங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா லைஃப் டைம்ல ஒரு கார்டு, ஒரு பஜாஜ் ஃபினான்ஸ் கார்டை வாங்கி வேணும்னும் போது லோன் எடுத்துக்கோ அப்படின்னு கார்டு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி எந்த கடைக்கு டார்லிங் அப்புறமா சத்யா எந்த ஷோரூம் போனாலும் பெரிய கடையில இருந்து சின்ன கடை வரைக்கும் இந்த கார்டு வந்து வேலை செய்து டை அப் பண்ணியிருக்காங்க. ஈஸி இஎம்ஐ. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும் போது பஜாஜ் ஃபினான்ஸ் டை அப்ல ஈஸி ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த கம்பெனியோட growth வந்து நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இந்த கம்பெனியில் ஏன் முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி முடிவு பண்ண போகிறோம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெண்டிங் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல், ஆஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ரீட்டைல் ஆரம்பிச்சு கன்சியூமர் லெண்டிங்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கன்சியூமர்னா இந்த மாதிரி ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ் இதுக்கு வாங்குறதுலாம் கன்சியூமர் லெண்டிங். ஒரு சில இடத்துல ஒரு சில லோன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லெண்டிங் பிஸ்னஸ்ல எல்லாமே இருக்கு. உங்களோட ஒன் ஆஃப் த சப்சிடரி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா சூப்பரா லிஸ்ட் ஆயிருக்கு. அதுவுமே நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். லெண்டிங் இப்போ இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா ஒரு பக்கம் டெபாசிட்ஸ் வாங்குறாங்க. மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்குறது, காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் அது வந்து ஒரு 7-7.5%. ஸோ இயர்லி டெபாசிட் இப்போ இருக்கிற பேங்க் டெபாசிட் ரேட்டை விட ஒரு 0.5% 1% அதிகமாக தருவாங்க. 3 to 5 இயர்ஸ் போகும்போது எக்ஸ்ட்ரா 1-1.5% வரைக்கும் போகும். அது மந்த்லி மோடு இல்லை ஆனுவல் இல்லை கியூமுலேட்டிவ் நிறைய ஆப்ஷன்ஸ்ல அவங்க கஸ்டமர்ஸ் தராங்க. நிறைய பேர் பஜாஜ் டெபாசிட்டாக வச்சுருப்பாங்க. பட் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்டாக்ல போட்டவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. ரிஸ்க் வேணாம் அப்படின்னா. பட் கம்பெனியே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பணம் வாங்கி வேணுன்றவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்களே டெபாசிட்டும் பண்ணியிருப்பீங்க, லோனும் வாங்கியிருக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லெண்டிங் பிஸ்னஸ் இதுதான் சிம்பிள். இது பேங்க்ஸ்லாம் வந்து பெரிய அளவில் பண்ணுறாங்க. இது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்ற கேட்டகரியில தான் பஜாஜ் ஃபைனான்ஸ் வரும். எஸ்பிஐ பேங்கோ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐலாம் பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ் ஒரு பக்கம் வாங்குவாங்க, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நடக்கும். இதுதான் ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ். என்பிஎஃப்சின்னு பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. மக்கள் கிட்ட பணம் வாங்குறது என்பிஎஃப்சின்னு சொல்லி டெபாசிட் வாங்குவாங்க, லெண்ட் பண்ணுறது ஒரு டைமில் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரையும் மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான நம்பர் சொல்வேன். ஸோ ஒன்று வந்து கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்டு, அப்புறமா நெட் என்பிஏ அண்ட் ஃபைனலி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஸோ இந்த 3 நம்பர்ஸ் தெரிஞ்சிருந்தா உங்களால் எனி பேங்கிங் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை என்பிஎஃப்சியை அனலைஸ் பண்ண முடியும். இந்த கிராஸ் என்பிஏனா நான் கொடுத்த பணத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் திருப்பி வரல அதை ரைட் ஆஃப் பண்ணிடுவேன், அதை ப்ரொவிஷனிங்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே பண்ணுவாங்க. இந்த கிராஸ் என்பிஏ வந்து லெஸ் தேன் 1% பஜாஜ் ஃபைனான்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெட் என்பிஏ ஒரு 0.44-0.5% வரைக்கும் வந்திருக்கு. நெட் என்பிஏனா கிராஸை போய் இதுதான் ஆக்சுவலாக இன்னும் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து அலார்மிங்காக இல்லை. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நான் வாங்குறது ஒன்று, கொடுக்கறது ஒன்று. கொடுக்கறது 10-11% கொடுக்கும்போது வாங்குறது 7-8%. டிஃப்ரென்ஸ் வந்து 3-4%. இதுதான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். கம்பெனியோட ப்ராஃபிட் இதில் தான் வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ், டெக்னாலஜிக்கு அவங்க செலவு பண்ணுற டைம் இது எல்லாமே இந்த என்ஐஎம்ல தான் வரும். ஸோ இதை தாண்டி தான் கம்பெனிக்கு இருக்கிற நெட் ப்ராஃபிட். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து எவ்வளோ இருக்குது அதிகமாச்சுன்னா அது கம்பெனிக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். என்ஐஎம் குறையும் போது ஸ்டாக் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகும். இவங்களால நிறைய செலவாகுது, மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ற காரணத்தினால. ஸோ இந்த என்ஐஎம் வந்து ஒரு முக்கியமான நம்பர். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னும் போது லெண்டிங் ரேட், அதாவது லெண்டிங் ரேட்டும் குறைச்சாகணும், டெபாசிட் ரேட்டும் குறைக்கணும். டெபாசிட் ரேட் ரொம்ப குறைச்சாங்கன்னா பக்கத்தில் வேற ஏதாவது ஒரு என்பிஎஃப்சிக்கு போயிடுவாங்க இல்லை பேங்க்குக்கு போயிடுவாங்க. ஸோ பணம் உள்ளே வராது. ஸோ அதனால இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் கம்பெனி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்குது. இது வந்து ஒரு டைட் லைன் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். வெறும் டெபாசிட்ஸ் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஈவன் பஜாஜ் ஃபைனான்ஸ் பாண்ட்ஸாகவும் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் மூலமாக பணம் வாங்கி அவங்க கொடுக்கறதும் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். லோன்ஸ் வந்து பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன் எல்லா விதமான லோன்ஸும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 6 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கு. அண்ட் ஆஸ் வெல் as வந்து இப்போ இருக்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1000க்கு கீழே இருக்கு. இன்னும் அரௌண்ட் ₹1000 இருக்கு. இது ஏன் ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷன் அப்படின்னா ஒரு 6 months 3-4 months முன்னாடி வரைக்கும் ₹8,000 to ₹9,000 வரைக்கும் போயிட்டு இருந்தது.
ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் கொடுக்கும்போது அது ₹1000 கீழே வந்துடும். இப்போ இருக்கிறது ₹1000 போது எல்லாராலையும் ரீட்டைல் மக்கள் வாங்க முடியும். யூசுவலாக ஸ்டாக் ப்ரைஸ் குறைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 8000 9000 நிறைய ரீட்டைல் மக்கள் வாங்க முடியாது. அப்போ போனஸ் ஸ்டாக்ஸ் ஒரு ஸ்டாக் இருந்தால் இன்னொரு ஸ்டாக் கொடுக்குறேன்னும் போது ₹9000 ஸ்டாக் ₹4500 வரும். அதே மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ₹10 ஃபேஸ் வேல்யூ இருக்கும். அது 1:10 பிரிக்கும் போது ₹4500 இருக்கிறது வந்து ₹450 குறையும். அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸில் தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றது. ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் ட்ராப் ஆனதுனால எல்லாராலையும் ரீட்டைல் மக்கள் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக நிறைய கம்பெனிஸ் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. எம்ஆர்எஃப் மாதிரியான கம்பெனிஸ் கான்சென்ட்ரேட்டடாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக இன்னமும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ₹1,50,000 இருக்குது ஒரு ஸ்டாக் ப்ரைஸு. ஸோ அந்த மாதிரியும் வச்சுருப்பாங்க. இட்ஸ் பியூர்லி கம்பெனியோட டெசிஷன் தான். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் ஸ்டாக் ப்ரைஸே கிட்டத்தட்ட 33% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் 33%ன்றது எந்த அசட் கிளாஸ்லையும் நடக்காது. ஈக்விட்டியில் மட்டுமே பாசிபிள். அதுலேயும் ஒரு சில கம்பெனிஸ் அந்த மாதிரியான கம்பெனி தான் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் சொல்லலாம். இது ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா இதே மாதிரி நடக்குமானா இந்த அளவு நடக்காட்டியும் ஏன் இது நடக்கலான்ற பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் லைன் க்ரோத், அதாவது ரீட்டைல் கிரெடிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ தான் கிக் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஸோ இவ்வளோ வருஷம் கழிச்சும் இன்னமும் வேர்ல்டு டெவலப்டு எக்கனாமிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது இன்னும் அதிகமாக வளரும் அப்படின்றது தான். அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா கஸ்டமர் டேட்டா வச்சுருக்கிறதுனால அவங்க புது புது ப்ராடக்ட்ஸ் இனோவேட் பண்ண முடியுது. அவங்க லோன் கார்டாக கொடுத்து எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கோங்கன்னும் போது மக்கள் வந்து ஈஸியாக இது வந்து ஒரு கிரெடிட் லைனாகவே பார்க்குறாங்க. அதாவது எமர்ஜென்சிக்கு ஒரு பணம் தேவைப்படுதுனாலும் பர்சனல் லோன் மாதிரி எடுத்துக்க முடியுது. எல்லாமே டிஜிட்டலைசேஷன் பண்ணதுனால மொபைல் ஆப்பில் கொண்டு வந்துட்டாங்க. பேமெண்ட்ஸ்லேருந்து லோன் வாங்குறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் ஏஐயும் இன்டகிரேட் பண்ணிவிட்டு இன்னும் ஆப்ரேஷனல் காஸ்ட்டை எப்படி குறைக்கிறது, எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கிறதுனால தான் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஃபியூச்சர்லேயும் இந்த கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19-20% இவங்களால் 10 வருஷமாக மெயின்டைன் பண்ண முடியுது அதுக்கு முன்னாடியும். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ்ன்றது நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டேட்டாவாக இருக்கும். அதனால தான் லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி சேல்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25% இயர் ஆன் இயர் லாஸ்ட் 3 to 5 இயர்ஸாக, அதுக்கு முன்னாடியும் 20%க்கு மேலே. ஸோ எவ்வளோ அக்ரெசிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ அக்ரெசிவாக வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்ன்றது அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 6 லட்சம் கோடி கிராஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால ஆரம்பிக்கும் போது ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ₹45 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு 2010 டைம் லைனில். இப்போது ஒரு 8000-9000 போய் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ ₹1,00,000 ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 4-4.5 கோடிக்கு மேலே இருந்திருக்கும். டிவிடெண்ட்ஸ்லாம் சேர்த்தா இன்னும் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய மல்டி பேக்கர் ஸ்டாக் லாஸ்ட் 10-15 இயர்ஸ் 20 இயர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸ் அப்படின்னு யோசிக்காமல் 5 to 10 இயர்ஸ்னு கனெக்ட் பண்ணாலும் டிஜிட்டலைசேஷன், கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது அண்ட் இந்தியாவோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக போகுது. எக்கனாமி வந்து இப்போ 4 ட்ரில்லியன்லேருந்து 8-10 வளரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னும் நிறைய தேவைகள் அதிகரிக்கும் அப்படின்றதுனால இந்த ஸ்டாக் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் உண்மை. காம்படிஷன் ஹெவியாக இருந்தாலும் இவங்க வந்து பயனியர் அப்படின்றதுனால அண்ட் பிராண்ட் பஜாஜ்னு இருக்கிறதுனால இன்னும் இன்க்ரீஸ் ஆகுன்றது தான். சரி, இப்போ இது வாங்கலாமா அப்படின்னா வேல்யூவேஷன் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் முக்கியமான நம்பரான ப்ரைஸ் டு புக் யூஸ்வலாக பேங்க்ஸ்க்கு இது பார்ப்போம். என்பிஎஃப்சிக்குன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8.1 வரைக்கும் இருந்திருக்கு ஆவரேஜாக. இப்போ வந்து ஒரு 6 கிட்ட தான் இருக்குது. ஸோ இன்னமும் இது வாங்கக்கூடிய லெவலில் இருக்குது. பட் மற்ற நம்பர்ஸ் பார்க்கும்போது இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு வேல்யூவேஷன்ஸ் அதிகம் தான் சொல்கிறாங்க. பட் நீங்கள் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா போக போக இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். இது ஐ திங்க் 850-900 ரூபீஸில் ஸ்ப்ளிட் ஆகி இருந்தது. இப்போது ஆல்மோஸ்ட் ₹1000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான கம்பெனிஸ் அக்யூமுலேட் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் கேப் மாதிரியான கம்பெனி. கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ மிகப்பெரிய அடி வாங்காது. மார்க்கெட் விழுந்தாலும் மிகப்பெரிய ஃபால் இருக்காது. கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஒரு நல்ல கம்பெனி இன்னும் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பஜாஜ் ஃபைனான்ஸை கன்சிடர் பண்ணி பாருங்கள். 2026 ஏன் வாங்கலாம் அப்படின்னா இது வந்து கன்சம்ஷன் ரிலேட்டடாக இந்தியா வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க அண்ட் கன்சம்ஷன் ட்ரிகர் ஆகுன்றது மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே அனலிஸ்ட் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு மிகப்பெரிய டிரைவர் அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். அதே இல்லாட்டியும் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஜிஎஸ்டி குறைச்சதுனால கிரெடிட் கார்ட்ஸ் மூலமாக நிறைய பை பண்ணணும். அது நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான லோன் ப்ராடக்ட்ஸும்
கூட இருக்கணும். ஸோ அப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ்க்கான ஸ்டாக் பொட்டன்ஷியல் அப்படின்றது கண்டிப்பாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காகன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணிட்டு ஃபண்டமெண்டலி டெக்னிக்கல் நம்பர்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றது ஃபுல்லா டீட்டெயிலா அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் ஃபர்தர் அனாலிசிஸ் வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் போய் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுங்கள். கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக அவங்களோட இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸில் இருக்கும். அதில் வந்து கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ், ஃப்யூச்சர் என்ன பிளான் வச்சுருக்காங்க எல்லாமே தெரியும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி க்ரோ ஆகுன்றதை நீங்களாவே பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.